நீங்கள் சொல்கிறத ஐம்புலன்கள் கேட்கிறதா, புலன்கள் சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்களா? அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படிங்கிற புலன்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்ப்போம். மழைக்காலத்தில் வரும் விட்டில் பூச்சி விளக்கை, அதாவது தீபத்தை பழம் என்று நம்பி அதில் விழுந்து இறந்து விடுகிறது. இது பார்வையால் வரும் இன்பத்தால் வரும் துன்பம். மீன்கள் தண்ணீரில் போடப்படும் தூண்டில் புழுக்கு ஆசைப்பட்டு அதை சாப்பிட எத்தனித்து போடப்படும் தூண்டிலில் மாட்டி உயிரை மாய்த்து கொள்ளும். இது நுகர்தலால் வரும் இன்பத்தால் வரும் துன்பம். பெண் யானை மேல் ஆண் யானை இச்சை கொண்டு பெண் யானையை துரத்தி செல்லும் பொழுது யானை பாகர்கள் வெட்டி வைத்த குழிக்குள் விழுந்து சாகும். இது ஸ்பரிச இன்பத்தால் வரும் துன்பம். புல்லாங்குழலின் இசைக்கு மயங்கி மான் தன்னுடைய உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கும் பொழுது வேடனிடம் மாட்டிக்கொண்டு தன் உயிரை இழக்கிறது. இது கேட்பதால் வரும் இன்பத்தால் வரும் துன்பம். தேனீக்கள் பூக்களிலிருந்து சுவைத்து தேனை கூட்டில் சேமிக்கிறது. தேனை சுவைத்து கூட்டில் வைத்ததனால் வேடர் நெருப்பால் சுட்டு தேனை எடுப்பதால் இது சுவைக்கும் ஆசையால் பெற்ற இன்பத்தால் கிடைத்த துன்பம். எனவே ஒவ்வொரு உயிரும் ஆவதற்கும் கெடுவதற்கும் புலன்களே காரணம். இதைத்தான் திருக்குறளில் அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து, அதாவது ஆமையானது ஆபத்தில் 4 கால்கள், தலை ஆகிய 5ஐயும் தன் ஓட்டுக்குள் அடக்கி கொள்ளும். அதுபோல மனிதன் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 பொறிகளையும் அடக்கினால் அது 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பாகும். அதனால் புலனடக்கம் வேண்டும். அதாவது விட்டில் பூச்சி, மீன், யானை, மான், தேனீ இவர்கள் 5வரும் புலன்கள் சொல்கிறத அவங்க கேட்டதால் வந்த துன்பம். நீங்கள் சொல்கிறத புலன்கள் கேட்கணுன்னா அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் சொல்கிறது உடனுக்குடனே உங்களுக்கு வரணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.